Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் வைகோ தலைமையில் அண்ணா நகரில் இன்று நடைபெறுது. இந்த கூட்டத்தில் அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வரிசையில் மதிமுகவும் தற்போது மாற்றத்திற்கு தயாராகிருச்சா? இன்றைய பொதுக்கூட்டத்தில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் நம்ம முடிவில்? பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் 32வது பொதுக்குழு கூட்டம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் காலையில் 10:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்துவிட்டார். பொதுக்குழு நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 பொதுக்குழு நிர்வாகிகள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க போறாங்க. அரசியல் நிலைப்பாடு குறித்தும் கூட்டணி குறித்தும் முக்கியமான முடிவு இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்க போறதா ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய பொதுக்குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல மதிமுகவுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு முக்கியமான பொதுக்குழுவாக தான் மதிமுகவின் பொதுக்குழு பார்க்கப்படுது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு மதிமுக திமுக கூட்டணியில இணைஞ்சாங்க. 2017 இருந்து மதிமுக திமுக கூட்டணியில தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் மதிமுக போட்டியிட்டாங்க. கடந்த தேர்தலில் கூட சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்கள்ல போட்டியிட்ட மதிமுக 2 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு மதிமுகவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது நிறைய மாற்றம் வந்திருக்கிறது தான் அரசியல் களத்தில் பார்க்க முடிகிறது. தேவைக்காவுடன் மதிமுக ஒரு நெருக்கத்தை காட்டி வருகிறது என்ற தகவல் அரசியல் வட்டாரத்திலையும் இருக்கு. இந்த நிலையில தான் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகா கூட்டணியில இணைவது குறித்து இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம். மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அந்த அறிவிப்பை இன்றைக்கு வெளியிடுவார் அப்படிங்கிற தகவல் தான் மதிமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவாக இருந்தாலும் சரி, துரை வைகோவாக இருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு விவாதத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நிர்பந்தம் செய்யப்பட்டோம் அப்படின்னு வைகோ சொல்லியிருந்தாரு. உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது துரதிஷ்டவசமானது அப்படின்னு துரை வைகோ சொல்லியிருந்தாரு. எனவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய முடிவை மதிமுக எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அரசியல் நிபுணர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. சமீபத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் விஜயையும் சந்தித்து பேசியிருந்தார். எனவே தாவேகா கூட்டணியில் மதிமுக இடைவெளி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு தான் பார்க்கப்பட்ட நிலையில நேற்றைய தினம் மதிமுகவின் உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டத்தில் 17 உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தாங்க. நேற்றைக்கு அரசியல் நிலைப்பாடு குறித்தும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்தும் 2 மதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கடையநல்லூர் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ 2 பேரையும் ராஜினாமா செய்ய வைப்பது குறித்தும் ஒரு முக்கிய ஆலோசனை நடந்திருக்கு. ஆனால் நேற்றைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கடையநல்லூர் எம்எல்ஏ பங்கேற்றிருந்தார். ஆனால் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்கல. இன்றைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2 எம்எல்ஏக்களும் பங்கேற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் பங்கேற்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் இன்றைக்கு பங்கேற்க மாட்டார் அப்படின்னு தான் மதிமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. இன்றைய பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் 1300 பேர் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்கிறாங்க. கூட்டணி சம்பந்தமா நம்ம என்ன முடிவை எடுக்கலாம் அப்படின்னு வைகோ நிர்வாகிகள் கிட்ட கருத்தை கேட்க போறாரு. பெரும்பான்மையான நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்களோ அதை வச்சு கூட்டணி குறித்த முடிவை வைகோ அறிவிப்பார் அப்படின்னு மதிமுக வட்டாரத்தில் சொல்றாங்க. ஏற்கனவே மதிமுக நிர்வாகிகள் பலரும் நம்ம தாவேகா கூட்டணியில தான் இணையணும், திமுக கூட்டணியில இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் பிற்பகல் 3:30 மணிக்கு வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது
கூட்டணி குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வைகோ வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்களும் நிறைவேற்ற போறாங்க. அந்த தீர்மானத்திலையுமே கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வைகோவுக்கு கொடுக்க போறாங்க. பிற்பகல்ல கூட்டணி குறித்த முக்கியமான அறிவிப்பை வைகோ வெளியிட போறாரு. அதனால மதிமுகவின் இன்றைய பொதுக்குழு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்திலையும் அதிகம் உற்று நோக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக தான் இருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.